மாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்த வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மருத்துவ புரட்சி 15க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை நிறைவு செய்த ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை. தமிழகத்தில் தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடந்த தனித்தமிழ் இயக்க விழாவில் பங்கேற்க வந்த வைகோ இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் இதுவரை தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்தி வருகிறார் என்றும், திமுக பெருச்சாலி ஊழல்தான் செய்தது என்றும் குற்றம் சாட்டினார். கரூர் விவகாரத்தில் மனசாட்சி இல்லாமல் ஓடி வந்தவர் என விஜயை விமர்சித்தார்களே என்ற கேள்விக்கு அன்று போகவில்லை என சொன்னேன், இன்று போகிறார், மனசாட்சி இருக்கிறது என்று சொல்கிறேன் என்றார். திமுகவிலிருந்து மதிமுக விலகியதற்கு நிம்மதியாக இருக்கிறது என எம்பி துரை வைகோ சொல்லியுள்ளாரே என்ற கேள்விக்கு, லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியைத்தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தியுள்ளார் என கூறினார். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தில் டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மானிய தொகை பெற பயனாளிகள் கைபேசி எண்ணை சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு தற்பொழுது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் நேரடி பண பரிமாற்ற முறையின் மூலம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த டிபிடி முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மட்டுமே மானிய தொகை வழங்கப்பட உள்ளது. எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகள் அனைவரும் வருகின்ற 5ஆம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் பயன்படுத்தும் செல்போன் வகையை சரிபார்க்க வேண்டும். திருத்தங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக நியாய விலைக் கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த 3 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்கள் இருவரை போலீசார் விரட்டி பிடித்து சோதனை செய்தபோது அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ருமேஷ்குமார், முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பதும் திருவண்ணாமலையிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்த நிலையில் அவர்களிடம் இருந்த சுமார் 5000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள், செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 55வது ஆண்டு திருப்பவித்ரோற்சவ விழா கருட சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 55வது ஆண்டு திருப்பவித்ரோற்சவ விழா விமர்சையாக நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று லட்சுமி ஹயக்ரீவர் கருட சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அவபிருப்தம், புருணஹதி, சாத்துமுறை, பவித்ரோற்சவம் பூர்த்தி ஆகியவை நடத்தப்பட்டு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டதை அடுத்து ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஒசுடு தொகுதியில் 55 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஒசுடு சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஒசுடு தொகுதியைச் சேர்ந்த 55 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர், பாபு ரெட்டியார் மற்றும் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, உசுடு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பிரமோற்சவம் விடையாற்றி உற்சவத்துடன் நிறைவு பெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழா விடையாற்றி உற்சவத்துடன் வெகு விமர்சையாக நிறைவு பெற்றது. கடந்த மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு தினமும் காலை சிறப்பு திருமஞ்சனம், இரவு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பெருமாள் மாடவீதி உலாவும் நடத்தப்பட்டு வந்தது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி மாலை புஷ்ப பல்லக்கில் சுவாமி வீதி உலா, ஜூலை 2ஆம் தேதி மாலை ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளான நேற்று மாலை நடைபெற்ற விடையாற்றி உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் பெருமாள் உள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனுடன் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழா நிறைவு பெற்றது. பின்னர் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் உபயதாரர்கள் செல்வராஜ், சாந்தாதேவி, ராமன், லட்சுமணன், பல் மருத்துவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் உற்சவதாரர்கள் மற்றும் பக்தர்கள், உபயதாரர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மருத்துவ புரட்சி 15க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை நிறைவு செய்த ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை. புதுச்சேரியின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தனது நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்பான டாக்டர் ஈசி மூலமாக 15க்கும் மேற்பட்ட சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உலக தரத்திலான ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் நோயாளிகளுக்கு அதிக துல்லியத்துடன், குறைந்த காயங்களுடன் மற்றும் பாதுகாப்பான முறையில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் மூலம் நோயாளிகளுக்கு குறைந்த வலி, குறைவான இரத்த இழப்பு, மிக சிறிய தழும்புகள், விரைவான குணமடைதல் மற்றும் குறுகிய காலத்தில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வசதியும் கிடைக்கின்றது. மேலும் இயல்பு வாழ்க்கைக்கு விரைவாக திரும்பவும் இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. குறிப்பாக ஹெர்னியா அறுவை சிகிச்சை செய்த பல நோயாளிகள் அறுவை சிகிச்சை நடந்த அதே நாளில் அல்லது அடுத்த நாளில் வீடு திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஈசி ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தின் மூலம் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் முக்கிய அறுவை சிகிச்சைகள் என்னவென்றால் ஹெர்னியா மற்றும் பித்தப்பை அறுவை சிகிச்சைகள், புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சை, பெருங்குடல் மற்றும் பொது அறுவை சிகிச்சைகள், மகளிர் நோய் தொடர்பான அறுவை சிகிச்சைகள், உடல் பருமன் சிகிச்சைகள் உட்பட அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராம் கூறுகையில், தொழில்நுட்பம் மற்றும் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தாது, மருத்துவர்களின் அனுபவம், திறமை மற்றும் சரியான மருத்துவ முடிவுகளே வெற்றியின் அடிப்படை என்றும், டாக்டர் ஈசி மூலம் எங்கள் நிபுணர்களின் அனுபவமும் உலக தரத்திலான ரோபோட்டிக் தொழில்நுட்பமும் இணைந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் உயர்தர சிகிச்சையை வழங்குகிறது என்றார். மேலும் இனி புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்ட மக்கள் அதிநவீன சிகிச்சைக்காக பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். தற்பொழுது சிறுநீரக மருத்துவம், காஸ்ட்ரோ என்ட்ராலஜி மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், எதிர்காலத்தில் மேலும் பல மருத்துவ பிரிவுகளுக்கும் இந்த சேவையை விரிவுபடுத்த மருத்துவமனை நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகி அனிபால் நேருவின் திருமண நாளை முன்னிட்டு ஓஸ்பிஸ் ஆதரவு முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ப்ராஜெக்ட் அன்னபூர்ணா என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் அனிபால் நேரு, அவரது துணைவியார் அனிபால் லத்தீசியா சாண்ட்ரா திருமண நாளை முன்னிட்டு இந்த அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தனர். முன்னதாக திருமண நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் அனிபால் நேரு மற்றும் அவரது துணைவியார் லத்தீசியா சாண்ட்ரா கேக் வெட்டி அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. பின்பு இல்லத்தில் உள்ள கன்னியாஸ்திரிகள் அனிபால் நேரு, அவரது துணைவியார் லத்தீசியா சாண்ட்ராவிற்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்பு கன்னியாஸ்திரிகள் மற்றும் முதியோர்கள் அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ராம்குமார் மற்றும் டாக்டர் பிரசன்னா, பாலா, ரொட்டேரியன் சங்கர், டாக்டர் ஸ்ருதி, பிரேம் ராஜா, சிவராஜ், தாமஸ், குணசேகர், லியோ மோர்சல், ராமகிருஷ்ணன், மீரன், இந்திரநாத், ஸ்ரீனிவாசன், பீமால், பீனுபாலன், ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியானது ஆதரவற்ற முதியோர்களை அரவணைத்து அவர்களுக்கு சுவையான மற்றும் சத்தான உணவு வழங்கிய ரோட்டரி சங்கத்தின் நற்பணியை அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள பழமையான பேருந்து நிழற்குடையை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில்,
பல ஆண்டுகளாக பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் இந்த பேருந்து நிழற்குடை தற்போது மிகவும் பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது. மேலும் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதுடன் போதிய இருக்கை வசதி, மின்விளக்கு மற்றும் சுத்தமான சுற்றுப்புறம் உட்பட அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை இருப்பதாக காணப்படுகிறது. மேலும் நிழற்குடை எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் அபாய நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பேருந்துக்காக அங்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த பழமையான பேருந்து நிழற்குடையை முழுமையாக புதுப்பித்து தேவையான அடிப்படை வசதிகளுடன் சீரமைத்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்கத்தின் தலைவர் ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தி பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் தொழிலதிபரும் காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்க தலைவருமான ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தியின் பிறந்தநாள் விழா சங்க நிர்வாகிகளால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக அண்ணா சாலை ஜெயின் கோவில் எதிரே துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு மற்றும் போர்வை வழங்கப்பட்டது. அதனையடுத்து வள்ளலார் சாலையில் உள்ள சாலையோர ஏழை பெண் வியாபாரிக்கு பெரிய நிழல் குடையும் 2 சிறப்பு குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலிகளும் வழங்கப்பட்டது. மேலும் திப்புராயப்பேட்டை பகுதியில் உள்ள தொழுநோய் நல காப்பகத்தில் நடக்க முடியாத வயதான பெண்மணி ஒருவருக்கு கால்கட்டை மற்றும் போர்வையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் சங்கத்தின் செயலாளர் திருவேங்கடம், ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் சேகர், நிர்வாகி திருவேங்கடம் உட்பட லைன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வானர்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வானர்பேட்டை சின்ன எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை துவங்கி கணபதி ஹோமம், சாந்தி ஹோமம், சங்கல்பம், ரக்ஷாபந்தனன், எந்திரம் பதித்தல் முதல் யாககால சாலை பூஜைகள், புறநாகதி மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து முக்கிய நிகழ்வாக 3ஆம் தேதி அன்று கோ பூஜை, சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து கும்பம் அலங்கரிக்கப்பட்டு கடம் புறப்பாடு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சுமார் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பயனாளிகளுக்கு வழங்கினார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 26 பயனாளிகள், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 18 பயனாளிகள் என மொத்தம் 46 பயனாளிகளுக்கு சுமார் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் கோபிநாதன், திருப்பட்டினம் கள ஆய்வாளர் வரதராஜ், பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்திட வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன் தலைமை தாங்கினார். இதில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் முரளி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் மற்றும் மாநில தலைவர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மாநில பொருளாளர் ஆகாஷ் நிறைவாக நன்றி தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் மற்றும் இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்யும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகு உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்திட வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மருத்துவ புரட்சி 15க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை நிறைவு செய்த ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை.
இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.